இந்த சீசன் டேஸ்க்கு ஊட்டி கொடைக்கானல் ட்ரிப் போக பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஊட்டி கொடைக்கானல் மாதிரியே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நம்ம சவுத் தமிழ்நாடுல இருக்கிற ஒரு சூப்பரான ஸ்பாட் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது எங்க இருக்கு, எப்படி போலாம், எவ்வளவு பட்ஜெட் ஆகும், என்னென்ன பார்த்துட்டு வரலாம்னு எல்லாமே இந்த வீடியோல இருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம எல்லா டீடைல்ஸையும் ஃபுல்லா பாருங்க. வீடியோ எண்டிங் குள்ள இந்த ஸ்பாட்டுக்கு நீங்க ட்ரிப் பிளான் பண்ணிடுவீங்க. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அப்போ vlogs. சோ வேலை வேலைன்னு பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். பொதுவா எல்லாருக்கும் சீசன் டேஸ்ல சில் கிளைமேட் என்ஜாய் பண்ணணும்னு ஆசையா தான் இருக்கும். ஆனா ஒன்னும் பட்ஜெட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், இல்ல ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ்ல லீவ் தர மாட்டாங்க, டைமிங் இஷ்யூஸ் இருக்கும். ஏஜ்டு பீப்புள் இல்ல எங்களை மாதிரி பேபிஸோட டிராவல் பண்றவங்களால லாங் டிஸ்டன்ஸ் போக முடியாது. என்னடா பண்றதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க தூத்துக்குடி திருநெல்வேலி மக்களுக்காக ஒரு சூப்பர் ஸ்பாட் சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஐ பெட் வீடியோ எண்ட் ஆகிறதுக்குள்ள கண்டிப்பா நீங்க ட்ரிப் பிளான் பண்ணிடுவீங்க. நீங்க சவுத் தமிழ்நாடுல இருக்கீங்கன்னா 8-9 hours டிராவல் பண்ணி ஊட்டிக்கோ, 5-6 hours டிராவல் பண்ணி கொடைக்கானலுக்கோ போயிட்டு வர அதே ஃபீல், என்ஜாய்மெண்ட், சாட்டிஸ்பாக்சனோட அதே மாதிரியான பிளேசஸ் வெறும் 2-3 hours டிராவல்ல மினிமம் பட்ஜெட்ல பாத்துட்டு வந்துடலாம். நம்ம தென்காசி மாவட்டத்துல இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல மேக்கரைங்கிற அழகான கிராமத்தை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். தென்காசில இருந்து 17 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த கிராமம் இருக்கு. எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கிற அழகான ஒரு மினி ஹில் ஸ்டேஷன் அது. ஊட்டி கொடைக்கானல் மாதிரி எங்கேயும் பிரைவேட் ரிசார்ட்ஸ் இருக்கு, ரிசார்ட்ஸ்குள்ளேயே பிரைவேட் ஃபால்ஸ் இருக்கு, அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ் இருக்கு, வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு, பக்கத்துலயே விசிட் பண்றதுக்கு டேம்ஸும் இருக்கு, சூப்பரான வியூ பாயிண்ட் கூட ஒண்ணு இருக்கு. நம்ம வீடியோல அதை நான் காமிச்சிருக்கேன், மிஸ் பண்ணாம பாருங்க. நின்னு கொஞ்ச நேரம் ரசிச்சு பார்த்து போட்டோஸ் எடுத்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு ஒரு ரம்மியமான காட்சி கோணமா இருக்கும். இந்த கிராமம் பண்பொழில இருந்து 3 கிலோமீட்டர்ல இருக்கு. ஒரு காலத்துல கேரளா அரசாங்கத்துக்கு சொந்தமா இருந்த இந்த கிராமம் கடந்த 60 வருஷத்துக்கு மேலாவே நம்ம தமிழ்நாட்டுக்கு சொந்தமானதா தான் இருக்கு. இப்போ இது கேரளா பார்டர்னு சொல்றோம். இங்க என்னதான் அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ், ரிசார்ட்ஸ் நிறைய இருந்தாலும் நாங்க அங்க போனதும் இல்ல. உங்களை நான் அங்க போக சொல்லி சஜஸ்ட் பண்றதை விட பாக்குறதுக்கு அழகான இடத்த நான் சொல்றேன். மேக்கரைக்கு போற அந்த அழகான காட்டு வழி பாதை, 365 நாளும் சில்லுன்னு இருக்கிற அந்த கிளைமேட், மலை மேல ஏற ஏற நம்ம பக்கத்துல இருக்கிற மாதிரி தெரிகிற அந்த மூடு பனி, எதிர்பார்க்காத நேரத்துல நம்மள எதிர்பார்த்த மாதிரியே நம்ம மேல விழுற அந்த மழைத்துளி, மயான அமைதியா இருக்கிற அந்த சாலையோரத்துல குட்டி குட்டி பூச்சிங்க போடுற கூச்சல் சத்தம், இதெல்லாம் பாக்குறதுக்காகவே மேக்கரைக்கு போலாம். ரிசார்ட் என்னென்ன ரிசார்ட், இந்த ஹாப்பினஸ் படிக்காதவங்க யாராச்சும் இருப்பீங்களா சொல்லுங்களேன். இதெல்லாம் தாண்டியும் நாங்க மெயினா போற ஒரு இடம்னா அது மேக்கரையில இருக்கிற நம்ம அக்கா கடை. அக்கா கடையில டீ வடை அடிப்பொலியா இருக்கும். தென்காசில இருந்து கேரளா போறதுன்னா 3வது இருக்கிற டீ கடை தான் நம்ம அக்கா கடை. அக்கா கடைன்னு சொல்லியே பழகிடுச்சு. கடை நேம் சுதின் சூர்யா டீ ஸ்டால். எங்ககிட்ட டீ, வடை, பழபஜ்ஜி, சுசியம் எல்லாமே அடிபொலியா இருக்கும். வீட்லயே ப்ரிப்பேர் பண்றதுனால டேஸ்ட் செம்மையா இருக்கும். சூடா ரெடி பண்ணிட்டே இருப்பாங்க. அதுவும் கிரௌட் நேரத்துல போனீங்கன்னாலும் எப்பவுமே நமக்கு கேட்கிற ஐட்டம் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். அக்கா பிஹேவியரும் அவ்வளோ கைண்டா இருக்கும். மேக்கரை பக்கம் போனீங்கன்னா அக்கா கடையை மிஸ் பண்ணாம பாத்துட்டு வாங்க. கேரளால இருந்து ரிட்டர்ன் வரும்போது மொத கடை மேக்கரைக்கு போறச்ச 3வது இருக்க ஹேப்பன் பெண்ட்ல தான் அக்கா கடை இருக்கு. ரேட்டும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான், மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. தென்காசில இருந்து கேரளா போகும்போது 3 டீ கடை இருக்கும். 3மே எங்க சிஸ்டர்ஸோட கடை தான். அதுலயும் இந்த அக்கா கடை வாசலை பாருங்களேன், மிஸ் பண்ணுவீங்களா இந்த வியூவை. அக்கா கடையோட வாசல தான் இப்படி ஒரு மிஸ்ட் நாங்க பார்க்க முடிஞ்சது. ஓகே, பெஸ்ட் பார்ட்டை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இதுல என்னென்ன ரிஸ்க்ஸ் இருக்குன்னு இப்ப பாத்துடலாம். அன்எக்ஸ்பெக்டட் ரெயின்ஸ், ஃபிளட்ஸ், லேண்ட்ஸ்லைட்ஸ் எது எப்போ வேணா வரலாம். ஹேர்பன் பெண்ட்ஸ்ல சேஃபா டிரைவ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஹார்ன் அடிக்காம போனா எதிர வண்டி வந்தா தெரியாது. நான் ஹார்ன் அடிச்சு அனிமல்ஸ் அட்ராக்ட் ஆயிடும். ஸோ ஹார்ன் யோசிச்சு தான் டிரைவ் பண்ணணும். உடனே பயப்படலாம் வேணாம். இதெல்லாம் மைண்ட்ல வச்சு யோசிச்சு சேஃபான ஒரு ஜர்னி பிளான் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஒர்த்தான ஸ்பாட்டுங்க, செலவும் பெருசாகாது. என்னங்க வீடியோஸ் பார்த்துட்டு இப்பவே போகணும்னு தோணுதா? அப்புறம் என்ன, மேக்கரிக்கு ஒரு ட்ரிப்பை போட்டுற வேண்டியதானே. மேக்கரிக்கு போற வழியில அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு உங்களோட லவ் எங்களுக்கு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்ண வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர்.